Hi guys, hello. In another video. ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஆப் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெமோனேட்னு ஒரு ஆப். நான் வந்து ரெகுலரா கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்தேன், ரெகுலரா லெக்சர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து உங்ககிட்ட கேட்ட ஒரு அதிகமான ஒரு விஷயம் என்னதுன்னா டெஸ்ட் எழுதுங்க. நானும் என் சைட்ல இருந்து ஃப்ரீயா டெஸ்ட் ஆஃபர் பண்ணியிருந்தேன். அட் த சேம் டைம் அதுவும் ஆன்லைன் டெஸ்டா இருந்துச்சு. நான் ஆஃப்லைன்ல செல்ஃப் ஸ்டடி பண்ற பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆஃப்லைன்ல டெஸ்ட் எழுதிப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் லாஸ்ட் டைம்ல செஷன்ஸ் எடுக்கும்போது மெமோனேட் ஆப் வச்சு பிஒய்க்யூ மார்க் டென்சிட்டி வச்சுலாம் செஷன் எடுத்திருந்தேன். இட் வாஸ் ஸோ நைஸ், ரைட்? ஸோ ஆஸ் யூஷுவல் மெமோனேட் ஆப்ல இருந்து லிட்ரலி அந்த பிரம்மாஸ்திரா டெஸ்ட் சீரிஸ் நான் ப்ரமோட் பண்ண ஞாபகம் இருக்கேன் உங்களுக்கு. ஐ ப்ரமோட்டட் த டெஸ்ட் சீரிஸ். அந்த டெஸ்ட் சீரிஸ்ல நீங்க அப்படியே இந்த ஓஎம்ஆர் ஷீட் எல்லாமே வாங்கி திருப்பி ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. இது ஜூன் 30ல இருந்து அப்படியே ஃபுல்லா நிறைய இது ஃபுல்லா டெஸ்ட் சீரிஸ் தான் இதுல. சரியா? திருப்பி இது ஷெடியூல் பண்ணியிருக்காங்க, ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் நம்ம பண்ணதுல ஓகேவா அந்த ஒரு 14 டெஸ்ட் இருந்துச்சு. அட் த சேம் டைம் அதுல பார்ட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே இருந்துச்சு. இஃப் யூ கைஸ் ரிமெம்பர், அதுல இருந்து அரௌண்ட் இத்தனை கொஸ்டின் 680 மார்க்ஸ்க்கு லிட்ரலி இதுல தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. இங்க பாருங்க பின்னாடி தெரியுதுல. ஸோ இதுல 680 மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே டைரக்டா இந்த டெஸ்ட் சீரிஸ்ல இருந்து வந்திருக்கு. That's why I actually promoted that. So இங்க பாத்தீங்கன்னா again, if you are a fresher, if you are a repeater, நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், எங்க வேணா படி, என்ன வேணா பண்ணு, பட் நான் உங்ககிட்ட கேட்கறது என்ன, ரெகுலரா டெஸ்ட் எழுதணும் நீ. ஸோ கண்டிப்பா டெஸ்ட் எழுதியே ஆகணும். இஃப் யூ வாண்ட் டு ரைட் டெஸ்ட், அந்த டெஸ்ட் வந்து எப்படி இருக்கணும்னா டைரக்டா என்டிஏ ஓட பேப்பர்ஸ்ல இருந்து வரணும். டைரக்டா வந்து என்டிஏ எப்படி கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்களோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரணும். என்சிஆர்டில இருந்து கொஸ்டின்ஸ் வரணும். லைன் டு லைன் கொஸ்டின்ஸ் இருக்கணும். இம்பார்ட்டன்ட் எல்லாமே கவர் பண்ற மாதிரி இருக்கணும். நான் அஃப்கோர்ஸ் நடத்தும் போது சொல்லுவேன் இங்க இருந்து கொஸ்டின் வரும், இங்க இருந்து கொஸ்டின் வரும்னு சொல்லி. அட் த சேம் டைம் நீயும் வந்து டெஸ்ட் ஏதாச்சும் எழுதணும்ல கண்டிப்பா. ஸோ அதுக்காக தான் இது ஒரு ப்ரூஃப் ஒன்று இருக்கு. இதை கிளிக் பண்ண உனக்கு ப்ரூஃப் கிடைக்கும். பட் நான் இங்க ஆல்ரெடி வந்து ஒரு பிடிஎஃப் வச்சிருக்கேன். லிட்ரலி பயாலஜில பாத்தீங்கன்னா பாட்னில ஒரு 35ல 29 கொஸ்டின்ஸ் கேம் ஃப்ரம் ஹியர். ஜுவாலஜில அதே மாதிரி இந்த செக்ஷன் பில 14 கொஸ்டின்ஸ் அந்த டெஸ்ட் சீரீஸ்ல இருந்தே வந்திருக்கு. அந்த 14 டெஸ்ட் மொத்தமா பண்ணியிருந்தா கூட, இந்த 14 டெஸ்ட் மொத்தமா எழுதியிருந்தா கூட லிட்ரலி அதுல இருந்தே கொஸ்டின்ஸ் நிறைய லிட்ரலி எல்லா கொஸ்டின்ஸும் 680 மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்க இருந்து வந்திருக்கு அந்த டெஸ்ட் சீரீஸ்ல இருந்து. ஓகேவா? நான் அந்த ஆப்ல இருந்து சொல்லல, டெஸ்ட் சீரீஸ்ல இருந்து வந்திருக்கு. இன்னும் ஆப்லயும் அதே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நிறைய இருக்கு. ஓகேவா? சோ இந்த இடத்துல பாரு, கொஞ்சம் இங்க பாரு, 35 out of 35 questions in zoology, 12 out of 15 questions in zoology again. இங்க பாரு பிசிக்ஸ்ல பாரு, அதே மாதிரி பிசிக்ஸ்ல இத்தனை கொஸ்டின்ஸ் 136 மார்க்ஸ், இங்க 40 மார்க்ஸ்க்கு வந்திருக்கு. சோ if you see here, மொத்தமா டோட்டலா 1400 questions in biology, 700 questions in chemistry and 700 questions in physics. இது எல்லாத்தையும் நீ பிராக்டிஸ் பண்ணிருந்தாலே ஒழுங்கா உட்காந்து you would have scored a nice marks, I guess. டெஸ்ட் எடுதுன்னு சொல்லி நான் அழுத்து போனதுதான். இதுவே நிறைய பேர் டெஸ்டே எழுதல, எனக்கு அது நல்லாவே தெரியும். அப்புறம் இப்ப மார்க் வரல அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறது. I don't know why. Why are you being like this? I don't know. So இங்க பாரு, ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் எடுக்கிறேன். இந்த கொஸ்டின் பாரு, டைட்லி இது நீட்ல கேட்ட கொஸ்டின். இவங்க எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதே சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் அந்த பிரம்மாஸ்திரா டெஸ்ட் சீரீஸ்ல கேட்டிருக்காங்க. தெரியுதா? அதே மாதிரி இங்க பாரு, அதே சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் இங்க பாரு, அதே சேம் டைப் ஆஃப் கொஸ்டின். சோ அந்த ஃபார்முலாவை திருப்பி ரிவைஸ் பண்ணிருந்தால இங்க பாரு, இந்த மேட்ச் இருக்கு டயமேக்னெட்டிக், ஃபெரோமேக்னெட்டிக், இது அப்படியே வந்து இவங்க அவங்களோட இதுல கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி நீ பண்ணும்போது டெஸ்ட் சீரீஸ்ல கண்டிப்பா அதோட அடுத்த ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் பாப்பா ஃபார்முலாஸ் ரிவைஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? சேம் ஹேப்பன்ஸ். அதே மாதிரி இங்க பார், தெர்மோடைனமிக் ப்ராசஸ்ல இருந்து கொஸ்டின் வந்துருந்துச்சா, அதே டைப் ஆஃப் கொஸ்டின் இவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க தெர்மோடைனமிக் ப்ராசஸ்ல இருந்து. தெரியுதா? சோ இது பிசிக்ஸ் பார்ட் எல்லாமே இந்த பிடிஎஃப் நான் டெலிகிராம்ல ஷேர் பண்றேன், எல்லாருமே பாத்துக்கோ. அதே மாதிரி நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி பார்ட்ல பாரு. கெமிஸ்ட்ரி பார்ட்ல இது வந்து அந்த ஃபோர்ஸ் வச்சு கேட்ட கொஸ்டின். சப்போஸ் இப்ப நீ கெமிஸ்ட்ரி பார்ட்க்கு வந்து கெமிஸ்ட்ரி பார்ட்ல இங்க பாரு, இதே மாதிரி கொஸ்டின்ஸ் they have asked. இதே மாதிரி லைமன் சீரிஸ்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. சோ லிட்டரலி many questions have been repeated. சோ நீ எழுதுற டெஸ்ட் வந்து கண்டமேனிக்கு நீ என்னென்னமோ கன்றாவி எல்லாம் கொடுக்குற மாதிரி டெஸ்ட் சீரிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி டெஸ்ட் சீரிஸ் நான் வந்து எழுத சொல்லவே மாட்டேன் உங்களை. ஓகேவா? I will never ever tell you guys to write those test series. அந்த மாதிரி டெஸ்ட் சீரிஸ் நான் எழுத சொல்லவே மாட்டேன்.
ஓகேவா? ஸோ இஃப் யூ ஆர் பையிங் அன் எலைட் பிளான் ஏதாச்சும் வாங்குறீங்க மெமோனிட்லனா இப்போ கண்டிப்பாக திருப்பி நிறைய பேர் ரிப்பீட் பண்ணுவீங்க. பிகாஸ் நீங்கள் சில பேர் நல்லா எழுதியிருப்பீங்க, சில பேர் நல்லா எழுதியிருக்க மாட்டீங்க, சில பேருக்கு நல்லா மார்க்ஸ் வந்திருக்கும், சில பேருக்கு நல்லா மார்க் வந்திருக்காது. பட் இட் டசன்ட் மேட்டர், ரைட்? நீ வந்து சரி அது முடிஞ்சு போச்சு. we cannot do anything about that, correct? we cannot do anything about that. So leave that aside. இப்போ நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போனா MCQ சால்வ் பண்றதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் வேணும், டெஸ்ட் எழுதுறதுக்கு ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் வேணும். அஃப்கோர்ஸ் யூ வில் நீட் சோர்ஸ், ரைட்? வெயிட், நான் வந்து அந்த இதுக்கு போறேன், கெமிஸ்ட்ரி பார்ட்டுக்கு. சி கெமிஸ்ட்ரி பார்ட்ல இருந்த क्वेश्चंस பாரு. ஆக்டிவேஷன் எனர்ஜி அர்ஹினஸ் பாராமீட்டர் வச்சு லிட்டரலி அதே மாதிரி ஒரு क्वेश्चन வந்திருக்கு. ஈஸியா நீ கண்டுபிடிச்சிருக்கலாம். So many questions are there. Literally everything has been repeated. So you should remember that நீ ஏதாச்சும் ஒரு விஷயம் சூஸ் பண்றனா அது கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா, அதுல இருந்து என்ன மாதிரி क्वेश्चंस வரும், அந்த டெஸ்ட் சீரிஸ் ஒழுங்கா இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லி நீ வந்து கண்டிப்பா வந்து உனக்கு தெரியணும். அது you should know that. அதுக்காக தான் நான் வந்து ஒரு விஷயம் ப்ரமோட் பண்றேன்னா சும்மா ஒன்றும் ப்ரமோட் பண்ண மாட்டேன். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுல என்ன வருது என்ன வராது அப்படின்னு அந்த டெஸ்ட் சீரிஸ் பேப்பர் நான் பார்த்துட்டு தான் உனக்கு நான் ப்ரமோட் பண்ணேன். சும்மா ஒன்றும் நான் ப்ரமோட் பண்ணல. இஃப் யூ ஆர் பையிங் அன் எலைட் பிளான், திருப்பி இதுல எலைட் பிளான் வாங்க போற அப்படின்னா 25% கட்டினா போதும், 75% ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிட்டரலி 75% ஆஃப், 75% இஸ் ஆஃப் ஃபார் யூ. ஓகே, அதே மாதிரி இஃப் யூ ஆர் one who's wait a minute. Okay, if you are a dropper, second drop எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 அட்மிட் கார்டையும் ப்ரொடியூஸ் பண்ண உங்களுக்கு லிட்டரலி அவ்வளோ ஆஃபர் கொடுக்குறாங்க. இங்க பாரு, எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் ஒன்லி ஃபார் டிராப்பர்ஸ்க்காகவே இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. 200 ஆஃபா, 25% கட்டினா போதுமா, 75% ஆஃபா. ஸோ டிராப்பர்ஸ்க்காக தே ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி கிவிங் ஆஃபர்ஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு இன்னும் ஆஃபர் கிடைக்கும். எதுல தெரியுமா? என்னோட கோட் அப்ளை பண்ணீங்க, என்னோட கூப்பன் கோட் அப்ளை பண்ணீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். என்னோட கூப்பன் கோட் அப்ளை பண்ண அப்படின்னா அதுல இருந்தும் உனக்கு ஆஃபர் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் தட் ஏதாச்சும் ஒரு விஷயம் எடுக்க போற, ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்க போற அப்படின்னா சும்மா ஏனோ தானு வாங்காது, வித்தவுட் நோயிங் எனிதிங். ஓகே, மெமோனிட் ஆப்ல நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா கொஸ்டின்ஸ் ரொம்ப மட்டமா இருக்கு, சும்மா பேசிக் கொஸ்டின்ஸ் இருக்கு. நீட்ல என்ன கேட்டாங்க? பேசிக் கொஸ்டின் தான் கேட்டாங்க. நான் அந்த மாதிரி சொன்ன எல்லாருக்குமே ஒரே விஷயம் தான் சொன்னேன், அவ்வளோ பேசிக்கா இருக்குடா கொஸ்டின். நீட்ல என்ன கேட்கறாங்க? பேசிக்கா தான் கொஸ்டின் கேட்கறாங்க. நீட்ல கஷ்டமான கொஸ்டின் கேட்கலையே. who told you that நீட்ல வந்து ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி? நீட்ல பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் வரும். மெமோனிட் ஆப்ல அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நானும் பார்த்தேன். என்னடா கொஸ்டின்ஸ் இவ்வளவு மட்டமா இருக்கு. நோ, நீட்ல அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்கறாங்க. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் இருக்கு, புரியுதா? அதுல ஹை லெவல் கொஸ்டின்ஸ் டெஸ்ட்ல இருந்துச்சு. டெஸ்ட்ல அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. உள்ள சால்வ் பண்ணும்போது அதே மாதிரி PYQ மார்க் NCERT சால்வ் பண்ணும்போது NCERT படிச்சுட்டே இருக்கும்போது PYQ என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ யூ ஜஸ்ட் நோ தட் if you are buying something, invest on something which will yield you. Okay, so யாரெல்லாம் இப்போ நெக்ஸ்ட் ரிப்பீட் பண்ண போறீங்களோ, பிளான் பை பண்ண போறீங்களோ, உங்க எல்லாருமே கண்டிப்பா டிராப்பர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க இங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோ. இந்த நம்பருக்கு நீ அனுப்புற அப்படின்னா you will get offer, nice offer you will be getting. So before buying you just do this. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே சொல்லியிருக்கோம், லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல. you just go and buy. இந்த ப்ரூஃப் வந்து நான் இன்னும் பயாலஜி காட்டலன்னு நினைக்கிறேன். I will show it for biology. wait, பயோ எல்லாம் மெமோனிக்ல நிறைய கேட்பாங்கடா. லிட்டரலி எனக்கே நிறைய தெரியும். இங்க பார் ரெட் டேட்டா புக்ல இருந்து கொஸ்டின், அதே ரெட் டேட்டா புக் கொஸ்டின் தான் இங்கேயும் வந்திருக்கு. இங்க பார் கோல்கி அப்பரேட்டஸ், இந்த கொஸ்டின் வந்திருக்குல்ல, நியூக்ளியோலஸ், அதே கொஸ்டின் தான் அவங்களும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. யூ கேன் see that மெமோனிட் ஆப் வந்து பயாலஜில எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் பேக் டு பேக் வரும். பேக் டு பேக் கொஸ்டின்ஸ் வரும் பயாலஜில எல்லாம். ஸோ இங்க பார், இந்த கொஸ்டின் they have asked similar type of questions they have asked. So next test எழுதுற அப்படின்னா ப்ராப்பர்ஸா இருக்கீங்கன்னா, even if you are a fresher கண்டிப்பா டெஸ்ட் எழுதுவ. so you will require this. okay, I would recommend you guys to buy this. okay, without any source or any, நான் பார்க்காம எதுவும் பண்ண மாட்டேன். ஓகேவா? பிகாஸ் அதனால தான் இந்த சேனல்ல இது வரையும் நான் ரெண்டே ப்ரமோஷன் தான் பண்ணியிருக்கேன். நிறைய ப்ரமோஷன் எனக்கு மெயில் வருது. ஐ எம் நாட் டூயிங் எனிதிங்.
Okay, without knowing I can't do anything, right? So have a trust on me. If you want to buy, key description link irukku, buy that. Thank you.